தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. அன்புமணி தலைமையில் நாளை நடைபெறும் பாமக பொதுக்குழுவுக்கு தடையில்லை என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அன்புமணி தலைமையில் நாளை நடைபெறும் பாமக பொதுக்குழுவுக்கு தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அன்புமணி தலைமையில் பொதுக்குழு நடைபெற தடை கோரிய நிலையில் இந்த பொதுக்குழுவுக்கு தடையில்லை என்ற உத்தரவு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரம் இணைக்கிறார். வணக்கம் சுந்தரம், உத்தரவு தொடர்பான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக அதாவது மாமல்லபுரத்தில் நாளை அன்புமணி தலைமையில் இருந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த மனுவானது இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் என்பது விசாரணை நடைபெற்றது. அந்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஏற்கனவே காலை விசாரணைக்கு வந்தபோது ராமதாஸ் மற்றும் அன்புமணியை தனது அறையில் தனியாக சந்தித்து பேச விரும்புவதாக கூறி அவர் இருவருக்குமே அழைப்பு விடுத்திருந்தார். இதை ஏற்று அன்புமணி அவர்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறைக்கு நேரில் வந்திருந்தார். ராமதாஸ் காணொலி மூலமாக நீதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை அரை மணி நேரம் நடைபெற்றிருந்தது. பின்னர் பொதுக்குழுக்கு தடை கோரிய அந்த வழக்கின் விசாரணையை தொடர்ந்து நடைபெற்றது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொதுக்குழுவை கூட்ட கட்சி நிறுவனருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்று, அன்புமணி தரப்பில் பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதமான என்றும் வாதிடப்பட்டது. அதே போல அன்புமணி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கட்சி சட்ட விதியின்படி பொதுக்குழுவானது கூட்டப்படுகிறது என்றும், கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோருக்கு மட்டுமே பொதுக்குழுவை கூட்ட அதிகாரம் உள்ளது என்றும், நிறுவனரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் பொதுக்குழு நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு நேரடியாகவும் கடிதம் மூலமாகவும் பொதுக்குழுவுக்கான அழைப்பை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. பொதுக்குழு கூட்டம் உள்ளரங்கில் நடைபெறுவதாகவும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் மட்டுமே தலையிடம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் அடித்து தீர்ப்பு சிறிது நேரத்தில் அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் தற்போது தீர்ப்பானது வெளியிடுகிறது. இதன் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் கூட்டுவதற்கு தடை கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். திட்டமிட்டது போல் நாளை மாமல்லபுரத்தில் அன்புமணி நடத்த இருக்கும் பொதுக்குழு கூட்டமானது நடைபெறும் என நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். மாலதி, அன்புமணி கூட்டும் பொதுக்குழுவுக்கு தடையில்லை என்ற உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சுந்தரம்.